ஆனால் உண்மையிலே கமலஹாசன் வந்து ஒரு இளையராஜாவும் கமலஹாசன் என்ன மாதிரி போற்றி பாரடி முன்னே குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், பாட்டிலே ஒட்டியிருக்கான். இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்போ பர்சனலாக நான் என் ரூமுக்குள்ளே நடக்கிற விஷயத்த நான் பப்ளிக்காக வந்து சொல்ல முடியுமா, நானும் நீயும் குடிச்சிருக்கோம் அப்படின்னு. இப்போ தனிப்பட்ட விஷயத்த அங்கே ஸ்டேஜில் யார் பேசுன்னு சொல்லுது? அது ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கார் அந்த இடத்துல. நான் ஒன்று சொல்லிட்டோமா அப்படின்ற ஏதோ இது வந்து பெரிய ரகசியம், ஏதோ நான் ஒரு 50,000 பேருக்கு ஏதோ ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரியும் ரஜினிகாந்த் இளையராஜா போடாத ஆட்டம் கிடையாது. அப்புறம் ரஜினிகாந்த் வந்து அவர் பாட்டு சிவனேந்தர் இவர் அரபி ரசிட்டு என்ன ஆட்டாண்டார் தெரியுமா? இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி அவரும் இளையராஜா பொன் விழாவில் இளையராஜா பொன் விழா அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இளையராஜாவுக்காக பொன் விழா, இளையராஜா பொன் விழான்ற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை செஞ்சுருக்காங்க. இளையராஜா வந்து சிம்போனி, ஏன்னா வந்து இந்தியாவிலேயே வந்து இளையராஜா தான் வந்து சிம்போனி முதல்ல இசையமைத்தவர். இளையராஜா ஒரு ஞானி, இளையராஜாவுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு பாராட்டு விழா பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முன்னெடுத்து நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஒரு சிறப்பான விழா நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவர் உதயநிதி ஸ்டாலின், மற்ற அமைச்சர் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இதில் வந்து முக்கியமாக ஸ்டேஜில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இளையராஜா வந்து உண்மையிலே வந்து பயங்கரமான இசையமைப்பாளர், அதில் எந்த மாற்றும் கருத்து இல்லை. பயங்கரமான திறமைசாலி, அதில் எந்த மாற்றும் கருத்து கிடையாது. அவருக்கு ரஜினிகாந்த் அதில் பேசியிருப்பார். அவர் வந்து சுரங்கள் வந்து அந்த லக்ஷ்மி தேவியோ இல்லை வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஞான சுரங்களை வந்து கொடுத்துட்டே இருப்பார். தலைவரோட கையை வச்சாருனவே அந்த சுரங்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு மூளையும் அறிவும் வந்து பயங்கரமாக வேலை செய்யும். நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் சொன்னால் போதும் அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு ஹிட்டு கொடுத்துருவார். அதே மாதிரி ராஜாதி ராஜா கூட அவர் கதையை சொன்னார். இந்த மாதிரி ராஜராஜா படம் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை சார் கதை இல்லை, யாரும் சரியாக வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரும் சரியாக கதை சொல்லலை, கரெக்டாக அந்த தயாரிப்பாளரும் சரி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் சரி எனக்கு சரியாக செட் ஆகலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த படம் ஓட அனுப்பிக்கோ, இந்த ராஜாதி ராஜா ஓடலைன்னா நான் இசையை அமைக்கிறதே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசியிருக்காரு. அப்போ வந்து அந்த படம் ஹிட் ஆச்சு. அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு வேத வாக்கு அவருக்கு. இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பேசினாங்க. ஏன்னா இளையராஜா கடந்து வந்த பாதையை வந்து அவர் எப்படி பார்த்தார்? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டுடியோவில் பார்க்குறப்போ ஏன்னா ரஜினிகாந்துக்கும் இளையராஜாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான் வயசு. அப்போ வந்து க்ளீன் ஷேவு, சின்ன பையனாக இன்சைட் பார்க்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் பரிமாண வளர்ச்சி அப்படியே வளர அன்னைக்கிளியில் ஆரம்பித்து அப்படியே வளர்ந்து தலைவர் வந்து அப்புறம் உத்ராஜ் கோட்டை வேட்டி சட்டை பார்க்குறப்போ சாமி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ரஜினிகாந்த் பேசுகிறப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதான் ஓப்பனாக இளையராஜா வந்து அந்தளவுக்கு பாராட்டினார். அதேமாதிரி முதல்வர் வந்து பயங்கரமாக பாராட்டினார். நம்ம உலக நாயகன் கமலஹாசன் தான் என்ன பேசுறதுனே தெரியாமல் வந்து ஒரு 3 நிமிஷத்தில் டக்குன்னு முடிச்சிட்டாரு. ஆனால் உண்மையிலே வந்து கமல் வந்து ஒரு நடிகர் திலகத்துக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு நடிகர் யாருன்னா நம்ம கமலஹாசன் தான். ஏன் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே கமலஹாசன் பெஸ்ட் ஆக்டர். அவர் வந்து பேசுவார்னு பார்த்தா நன்றி சொல்லக்கூடாது, நானும் நன்றி சொல்லணும். ஸ்டேஜில் நன்றி விழாவாக ஆகிடுச்சு. மாற்றி குழப்பி அவர் எப்பவும் போல் வழக்கமாக எல்லாரையும் குழப்பி ஒரு பாட்டு மட்டும் பாடுறேன்னு சொல்லி பாடிட்டு போயிட்டார். ஆனால் உண்மையிலே கமலஹாசன் வந்து ஒரு இளையராஜாவும் கமலஹாசன் என்ன மாதிரி போற்றி பாரடி முன்னே அந்த பாட்டெலாம் என்ன மாதிரி பாட்டு, எவ்வளோ கமலஹாசனுக்கு சகலகலா வல்லவன் அறிவிச்சு எவ்வளோ படம் ஹிட்டு. அதெல்லாம் ஒரு அழகாக அவரை பற்றி ஒரு 4 விஷயம் பேசுவார்னு பார்த்தா பேச தெரியாத எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசி நம்மளையும் குழப்பி அவரும் என்ன பேசுனே தெரியாமல் நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடிட்டு போயிட்டார். சூப்பர் ஸ்டார் வந்தார், செம்மையாக பேசினார், வேறு லெவல் பேசினார். உண்மையிலேயே வந்து ஒரு அவரை பற்றி ரொம்ப அழகான ஆரம்பத்துலேருந்து எப்படி வந்தாருன்ற அழகாக பேசினார். இளையராஜா பேசினார் பாருங்கள், அதுதான் உச்சக்கட்ட காமெடி. இப்போது குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், பாட்டிலே ஒட்டியிருக்கான். குடிக்கிறது கேடு தான், அது இங்கில்லை, அது எந்த நாட்டில் குடித்தாலும் கேடு தான். குடியினால் உண்மையிலே வந்து நம்ம உடம்பு பாதிப்பு இருக்குது.
லைட்டாக எடுத்து லைட்டாக சாப்பிட்டு ஏதேதோ போகிறாங்க. சில பேர் அதிகமாக குடிச்சு சாவுறாங்க. குடியினால பல பிரச்சனை எல்லா நாட்டிலயுமே குடியினால பல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. குடியை அதிகமாக யாரும் விரும்புறதில்ல. இருந்தாலும் ஒரு வேலை சூழ்நிலை, ஒரு அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு குடிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு சில பேர் லிமிட்டாக இருக்காங்க. சில பேர் ஓவரா போய் லைஃபை கெடுத்துக்கிறாங்க. ஆக மொத்தத்தில குடிய வந்து யாரும் விரும்புறதே கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வந்து பார்த்ததில்ல. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா, அவர் படத்தில குடிக்கிற சீனோ, சிகரெட் பிடிக்கிற சீனோ வச்சதே கிடையாது. காரணம் என்னன்னா, நம்மள பார்த்து 4 பேர் கெட்டு போகக்கூடாதுன்ற ஒரே குறிக்கோள் தான். அவர் எந்த படத்துலயுமே அத வைக்கல, யூஸ் பண்ணல. ரஜினிகாந்தும் சில படத்துல வைப்பாரு. இப்பலாம் வந்து குத்து, கொலைலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்க. ஆனாலும் அது ஒரு படமா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு திருந்திக்கிட்டாங்க. ஆனா இளையராஜா மேலயும், ரஜினி மேலயும் எல்லாருக்கும் ஒரு மதிப்பு, மரியாதை இருக்கு. பொதுவா ரஜினிகாந்த் என்ன பண்ணாருன்னா, ஏற்கனவே பேசியிருக்காரு. இதெல்லாம் நெறைய பேசியிருக்காரு. நான்லாம் வந்து நெறைய குடிச்சுட்டேன். நெறைய ஆடாத ஆட்டம்லாம் போட்டேன். நான்லாம் இப்ப திருந்திட்டேன். நான் எனக்கு இப்பலாம் வந்து நல்லது பண்ணணும், நல்லது பண்ணணும்னு அவர் நெறைய மேடைக்கு மேடைக்கு நெறைய பேசியிருக்காரு. அது ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவாரு. ஆனா இளையராஜா அப்ப பேசுன போது தான் செம காமெடி. என்னன்னா, இந்த ஜானின்னு ஒரு படம். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல மகேந்திர சாரும், ரஜினிகாந்தும் இருந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் கொஞ்சம் சாப்பிட்டுருக்காங்க. இளையராஜா வந்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மகேந்திரனும், நீங்களும், நானும் குடிச்சிருக்கோம். ஏங்க ஒரு ஸ்டேஜ்ல ஒரு முதல்வர் இருக்காரு. அ எவ்வளோ அமைச்சர்கள் இருக்காங்க. நடிகர், நடிகைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இத பார்க்கறதுக்கு குழந்தை குட்டியோட எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. சரி எவ்வளோ டிவி அத லைவ் கவர் பண்ணிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு ஸ்டேஜ்ல அதுவும் சிம்போனி, ம். லண்டன்ல போய் சிம்போனி நம்ம தமிழனுடைய பெருமை சொல்ற அந்த ஒரு விழா. இளையராஜானாவே காதுக்கு குளுமையான பாடல்கள். 30, 40 வருஷம் இளையராஜா பாட்டு வந்து இன்னும் ஒலிச்சிட்டே இருக்கு. ஏ ஆர் ரகுமான் வந்தாரு, தேவா வந்தாரு, இப்ப அனிருத் இருக்காரு. எவ்வளோ பேர் வந்தாலும், இன்னும் இளையராஜா பாட்டு ஒலிச்சிட்டே இருக்கு. ஒரு ஒரு ஞானி, அவர பாராட்டு விழால போயிட்டு, இளையராஜாவே பாருங்க சொந்த செலவு சூனியம் வச்சுக்கிட்டு இருந்தான்னு நெனைக்கிறேன். இப்போ ஒரு நம்ம மீடியா என்ன ஒர்க் பண்ணோம்? ஒரு ஏதாவது கன்டென்ட் கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்கோம். இப்ப அந்த பாராட்டு விழாவே குடி விழாவா மாறி போனது தான் உச்சகட்ட காமெடியா இருக்கு. ஏங்க ஒரே இப்ப என்னன்னா, அங்க தேவையா அந்த இடத்துல? நீங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தறப்போ குடிங்க, இல்ல கும்மி அடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னென்னா பண்ணியிருப்பீங்க, இதுக்கு மேலேயும் பண்ணியிருப்பீங்க. அது வந்து ஒரு காலகட்டம். இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போறப்போ, பர்சனலா நான் என் ரூமுக்குள்ள நடக்கிற விஷயத்த நான் பப்ளிக்கா வந்து சொல்ல முடியுமா? முடியாது. சொல்லவும் கூடாது. ஏன்னா, அது என் தனிப்பட்ட ஒரு விஷயம். அன்னைக்கு அந்த காலகட்டத்தில அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க 2 பேரும் தனிப்பட்ட ஒரு விஷயம். அது என்ன உலகத்த திருத்துற விஷயமா? இல்ல அத பார்த்து 4 பேர் திருந்துற விஷயமா? 4 பேர் கெட்டு போற விஷயத்த கொண்டு வந்து இவங்க ஸ்டேஜ்ல, நானும் நீங்களும் 3 பேரும் குடிச்சிருக்கோம். குடி வேணான்னு நேத்து கூட ஒரு போராட்டம் நடக்குது. குடியினால பல பேர் அழிஞ்சிட்டு இருக்கான். சின்ன பசங்கலாம் குடிச்சு குடிச்சு கெட்டு போதுங்க அப்படின்றானுங்க. குடியே மது ஒழிப்பே போராட்டம் பல இடத்துல நடந்துட்டு இருக்குது. இந்த டைம்ல வந்து நானும் நீயும் குடிச்சிருக்கோம் அப்படின்னு. இப்ப தனிப்பட்ட விஷயத்த அங்க ஸ்டேஜ்ல யார் பேசணும்னு சொன்னது? அதுவும் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காரு அந்த இடத்துல. எவ்வளோ டிவி தமிழ்நாடு ஃபுல்லா இத பார்ப்பாங்களே! கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா, நான் தான் அப்படியே ஹெட் வெயிட், நான் தான் கௌரவம், நான் தான் இது, நான் இதுன்னு பேசுறாருல்ல. இத போய் பேசலாமா? இத வந்து 4 பேருக்கு தப்பா நினைக்க மாட்டாங்க. இத பார்த்து 4 பேர் கெட்டு போக மாட்டானா? அத பத்தி இளையராஜாவே என்ன ஆட்டம் ஆடியிருக்காரு பாத்தியா? அதுவும் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் வந்து இவரு சொன்ன வயசு தான் ஏந்து வந்தாரு. அவர் மேல எந்த தப்பு இல்ல. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லிட்டோமா? அப்படின்றாரு. ஏதோ இது வந்து பெரிய ரகசியம். ஏதோ நான் ஒரு 50,000 பேருக்கு ஏதோ ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுற மாரியும், இல்ல 50,000 பேர படிக்க வைக்கிற மாரியும், ஒரு 50,00,000 பேருக்கு வந்து இவங்க ஏதோ அன்னதானம் பண்ற மாரியும், இல்ல ஏழைங்கள வந்து ஏதோ காசு குடுத்து, ஏதோ பொருள் வாங்கி குடுக்குறேன், அது வாங்கி குடுக்குறேன் சொல்லிட்டோமா? சொல்லிட்டோமா? குடிச்ச விஷயத்த. இது எல்லாம் உச்சக்கட்ட கொடுமை இல்ல? கொஞ்சமா தெரிஞ்சு பேசுனாரா? தெரியாம பேசுனாரா? ஐயோ! கடவுளே! எனக்கு அது பார்க்குறப்போ ரொம்ப வருத்தமா இருந்தது. எல்லா டிவிலயும், எல்லா சேனல்லயும், எல்லா யூடியூப் சேனல்லையும் இதான் டைட்டில். ரஜினிகாந்த், இளையராஜா போடாத ஆட்டம் கிடையாது. அப்புறம் ரஜினிகாந்த் எழுந்து அவரு பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தாரு. அவரு வந்து சும்மா அவர் சொரிஞ்சு விட்டா என்ன பண்ணுவாரு? மனுஷன் சொரிஞ்சு விட்டோனே எழுந்திரிச்சு சருன்னு வந்து, இவரு அரபி ரசிச்சுட்டு என்ன ஆட்டம் ஆடுனாரு தெரியுமா? அந்த ஆட்டம் ஆடியிருப்பாரு. அதுக்கு மேல தான் ஆடியிருப்பாரு. நாங்க கேட்டோமா இதெல்லாம்? அ ஒரு பர்சனலா நீங்க ரூம்ல பண்ண விஷயத்த, அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு ஸ்டேஜ்ல சொல்லி அசிங்கப்படுத்திக்கிறீங்களே நீங்களே! அ ஓகே. இதெல்லாம் நாங்க விட்டுட்டோம். அப்போ ஒரு டைம்ல இருந்தது. அது முடிக்கிறப்போது ஒழுங்கா முடிச்சுட்டு போயிருக்கலாம். இப்ப அது மாரி கிடையாது. ஏன்னா, அதெல்லாம் வந்து ரொம்ப கெட்ட பழக்கம்னு தெரிஞ்சுக்கணும் நாங்க. தெரிஞ்சுக்கின்னு அதெல்லாம் நாங்க விட்டுட்டோம். விட்டுட்டு இப்ப பாருங்க, அவரு ஒரு மகான், சாமி ஆயிட்டாரு. நானும் இமயமலை அப்படி இப்படின்னு சாமி ஆயிட்டேன்.
அப்படின்னு ஏதோ முடித்து 4 நல்ல விஷயம் சொல்லிக்கலாம். அது ஏதோ அந்த குடி விஷயத்தை பெருமையை பீத்திக்கிற மாதிரி உலகத்தில் எவனுமே குடிக்கலையா, எவனுமே டான்ஸ் ஆடலையா, எவனுமே கிசு கிசு கேட்கலையா, இல்லை யாரும் எந்த பொண்ணையும் பார்க்கவே இல்லையா உலகத்தில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி அவரும் இளையராஜா பொன் விழாவில் இப்படி அசிங்கப்படுத்தி வச்சுட்டாரு இளையராஜா. இதெல்லாம் யார் இளையராஜாவுக்கு இளையராஜா தான் சூனியம், வேறு யாருமே கிடையாது. எனக்கு அது பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு பெரிய மனுஷன் நீங்கள் ஏங்க ஒரு வயசில் எல்லாருமே ஆட்டம் போடாத ஆள் யார் இருக்காங்க? போட்டிருப்பாங்க. அது தனிப்பட்ட விஷயம். ஒரு அவ்வளோ பெரிய கூட்டம் குழந்தை குட்டியோடு இருக்கிறவங்க குடிய பற்றி பேசியிருக்காங்களே, இதெல்லாம் எங்கே விளங்கும்? இந்த ஈவெண்ட்டே விளங்கங்க போனதுக்கு காரணமே இளையராஜா தான். என்ன பண்ணி தொலைகிறது? ஓ, மனசு வேதனையில பொங்கி தள்ளிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.